தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பதிவானதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை மையம், பெரும்பான்மையான இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்காது என்றும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு அரசை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் டாஸ்மாகில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விவரித்திருப்பதை பார்த்தால் ஒரு ஊழல் இலக்கியமே எழுதலாம் என்று விமர்சித்துள்ளார். டாஸ்மாக் முறைகேட்டை ஆழமாக விசாரித்தால் சிறு மீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், ஆனால் விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மேலே இருப்பவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே வெளிச்சம் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். எத்தனை கோடிகளை கொட்டினாலும் இனிமேல் ஊழல் வித்தைகள் செல்லாது என்று கூறியுள்ள விஜய், 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஊழல்வாதிகளை ஒதுக்கி தள்ளுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவதை மத்திய அரசு ஊரவஞ்சனையோடு அணுகி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற ஆர்வம் மத்திய அரசிடம் இல்லை என்று விமர்சித்துள்ளார். இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு வலிமை உள்ள அரசாகவும் இருக்கிறது. இலங்கை அரசோடு இணக்கமான ஒரு அரசாகவும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை ஓரவஞ்சனையோடு அணுகுகிறது என்பதுதான் இந்த பிரச்சனை தொடர்வதற்கு காரணமாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை மத்திய அரசு கண்டும் காணாதது போல் இருந்து வருவதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் பல ஆண்டுகால கோரிக்கைகள் இடம்பெறவில்லை என்று தென்னை விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் 2025-2026 நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சனிக்கிழமை தாக்கல் செய்தார். அதில் வெள்ளை தாக்குதலை கட்டுப்படுத்த ஆழியார் தென்னை ஆராய்ச்சி மையத்தில் ஒட்டுண்ணி உற்பத்தி நிலையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் பாமாயிலுக்கு மாற்றாக நியாய விலைக் கடைகளில் தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல ஆண்டுகால கோரிக்கைகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று தென்னை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாடல் நோயினால் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு நல்ல தீர்வாக அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்காத ஒரு வருத்தமா இருக்குதுங்க. உடலுக்கு ஊட்டச்சத்து மிக்க இந்த தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கு அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல வரும்னு எதிர்பார்த்தோம். நிச்சயம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ள அந்த அறிவிப்பு வெளியிடுவார். நாங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். கொப்பரைக்கு 20 ரூபாய் ஊக்கத்தொகை, ஆனைமணியாறு, நல்லாறு திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் தென்னை விவசாயிகள் கூறினர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தாங்கள் பயின்ற பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் மேலதாளம் முழங்க பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கல்வி சீர்வரிசையாக வழங்கிய காட்சிகள் தான் இவை. ஈரோடு மாவட்டம் பங்களாபுதூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 1924ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது 100ஆண்டு விழா காண்கிறது. இதனை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், ஸ்மார்ட் டிவி, இருக்கைகள், குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கல்வி சீர்வரிசையாக வழங்கி அனைவரையும் நெகிழச் செய்தனர். இந்த பொருட்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதனிடையே பள்ளியின் 100ஆண்டு கல்வெட்டை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் திறந்து வைத்தார். பள்ளியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் வகையில் அறிவியல் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனது கணவரை பிரிந்து வாழ்கிறேனே தவிர விவாகரத்து பெறவில்லை என A.R. ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு தெரிவித்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார்.
இந்நிலையில் இதுகுறித்து தனது வழக்கறிஞர் மூலம் அறிக்கை வெளியிட்டுள்ள சாய்ரா பானு அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடவுளின் ஆசையால் அவர் நலமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் இருவரும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள சாய்ரா பானு இருவரும் இப்போதும் கணவன் மனைவிதான் என்று விளக்கம் அளித்துள்ளார். தனக்கு சில ஆண்டுகளாக உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அது ரகுமானுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பிரிந்து வாழ்வதாகவும் சாய்ரா பானு தெரிவித்துள்ளார். எனவே தன்னை ரகுமானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் எனவும் சாய்ரா பானு கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்ததில் காதை பிளக்கும் அளவிற்கு கேட்டு சத்தம் அனைவரையும் உறைய வைத்தது. வளையங்காடு பகுதியைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் பனியன் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இதன் பின்புறம் உள்ள அறையில் அவரது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமையன்று இரவு இளங்கோ மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது மின்கசிவு காரணமாக புகைமூட்டத்துடன் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் அங்கிருந்தவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இளங்கோ தீயை அணைக்க முயன்றுள்ளார். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் வீட்டிலிருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் தலைதெறிக்க ஓடினர். விபத்தில் வீடு மற்றும் பனியன் நிறுவன கட்டடம் சுக்குநூறாக இடிந்து விழுந்தன. மேலும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தொழிலதிபர் ஒருவர் 3 கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்து வந்து பக்தர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் என அனைத்து தரப்பினரும் வந்து தரிசனம் செய்வது வழக்கம். அவர்களுடன் ரசிகர்கள் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். விஜயவாடாவைச் சேர்ந்த தொழிலதிபர் சாம்பசிவராவ் என்பவர் சுமார் 3 கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்தபடி அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தார். அவர் அணிந்திருந்த தங்கச் செயின், மோதிரம், பிரேஸ்லெட் ஆகியவற்றைக் கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எப்போதும் கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து பொதுவெளியில் நடமாடும் சாம்பசிவராவ் துபாயில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். அவர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்து நவக்கிரக சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தங்கம் விற்கும் விலையில் இவ்வளவு நகை அணிந்திருந்த சாம்பசிவராவை ஆச்சரியத்துடன் பார்த்த பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது. அதிக வாடிவாசல்கள் கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கோயில் திருவிழாக்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வரிசையில் பெரிய குடும்பப்பட்டியில் காயம்பு ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 800 காளைகள், 250 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து சீரிப்பாய்ந்து வெளியேறிய காளைகளை காளையர்கள் அடக்க முயன்றனர். சில காளைகள் களத்தில் நின்று வீரர்களுக்கு ஆட்டம் காட்டின. போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பொள்ளாச்சி அருகே ஆனைமலை பகுதியில் திரௌபதி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் ஆனைமலையில் உள்ள தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக குண்டம் இறங்கக்கூடிய நிகழ்வுக்காக கோவில் முன்பாக 54 அடி நீளத்தில் அக்னியிடப்பட்டு குண்டம் வளர்க்கப்பட்டது. விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக தீக்குண்டத்தில் இறங்கி கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டனர். மேலும் 5 அடி முதல் 10 அடி நீளமுள்ள வேல் அழகு குத்தியும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சத்துணவு முட்டைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கல்லாவி பிரிவு சாலையில் மினி வேனில் கொண்டு வரப்பட்ட அரசு முத்திரை பதித்த முட்டைகள் விற்பனை செய்யப்பட்டன. 30 முட்டைகள் கொண்ட அட்டை 100 ரூபாய்க்கு விற்பனையானது. அரசு முத்திரை பதித்த முட்டைகள் விற்பனை செய்யப்பட்டது குறித்து அந்த பகுதியினர் விற்பனையாளர்களிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு மழுப்பலாகவே அவர்களது பதில் இருந்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு சென்ற ஊத்தங்கரை காவல்துறையினர் முட்டைகள் மற்றும் மினி வேனை பறிமுதல் செய்ததோடு ஓட்டுநர் கார்த்திக் என்பவரையும் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சத்துணவு முட்டைகள் எப்படி வெளிச்சந்தைக்கு விற்பனைக்கு வந்தன, யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் உள்ளிட்ட கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் IPL டிக்கெட்டை ஆன்லைனில் விற்பனை செய்வதாக கூறி 2 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். நடப்பு ஆண்டின் IPL கிரிக்கெட் தொடர் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து போட்டிகளுக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியதாக கூறி மோசடி கும்பல் போலியான இணைய லிங்குகளை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மோசடி லிங்குகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் 10க்கும் மேற்பட்டோர் போலி இணைய லிங்குகள் மூலம் 2000 முதல் 5000 ரூபாய் வரை பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வேறு யாரேனும் இதேபோன்று பணத்தை இழந்திருந்தால் 1930 என்ற எண்ணிலும் சைபர் கிரைம் காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் புகார் அளிக்கலாம் என தெரிவித்துள்ளனர். ராசிபுரம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாட்டின் உரிமையாளர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காளையாக அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் களத்தில் நின்ற காளையர்கள் மாட்டை அடக்க முயன்றனர். இதற்கிடையே 100க்கும் மேற்பட்ட காளைகளின் உரிமையாளர்கள் முறையான அனுமதி பெறாமல் உள்ளூர் காளைகள் என்று கூறி காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் அராஜகமாக தடுப்புகளை தள்ளிவிட்டு காளைகளை அவிழ்த்து விட்டனர். இதனால் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தல் சரிந்து விழுந்தது. வேறு வழியில்லாமல் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர்.